கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசரிடத்திலே ஜனங்களிடத்திலே சொன்ன காரியம், 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, என்னிடத்தில் வருகிறவன், இன்னொன்று என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன். 2 பேருக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான். உலகத்தை குறித்ததான காரியங்கள். இன்னைக்கு மனிதர்களுக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு. என்ன என்றால், அடுத்து என்ன செய்வது, எப்படி நம் குடும்பத்தை ரன் பண்ணுவது, பிஸ்னஸ் எப்படி பார்ப்பது, எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசி இருக்காது, அந்த உலகத்தின் காரியத்தை குறித்த ஒரு தாக்கம் இருக்காது. எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு இருக்கிறார். எத்தனை வயசு ஆனாலும் முடிவு பரியந்தம் என்னை காக்கவர் வல்லமையுள்ள தேவன் என்று நான் எந்த ஒரு மனிதனுக்கு அந்த விசுவாசம் வந்துடும், அந்த பசி இல்லாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து 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 ஐயோ, பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு அப்படி இருக்காதான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். அடுத்து சொல்றார், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இருக்காது. என் அன்பு தேவஜனமே, ஆண்டவரே எல்லாவற்றையும் போதுமானவராய் இருப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அதுபோல எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் இது எனக்கு நிரந்தரம் அல்ல, ஆண்டவர் தான் எனக்கு நிரந்தரம். அப்படி இருக்கிற ஒரு பெரிய மனசுல ஒரு திருப்தி உண்டாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு. அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். ஏதோ கடமைக்காக நம்ம தெய்வத்தை தேடுவதல்ல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை. அவரோடு ஒத்து வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நீங்க பின் மாற்றத்துக்கு போக தேவையில்லை. உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களுக்கு அடுத்து பசி இருக்காது, ஐயோ 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 ஐயோன்னு இருக்காது, தாகம் இருக்காது. 2 இயேசு எனக்கு போதும், என்னை அவர் நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். அதைத்தான் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது. இயேசுவை நம்பி வந்தா, இயேசுவை விசுவாசிச்சா. ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். நீர் விரும்புகிறதை செய்ய உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.